Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான நன்னாரி சர்பத். இந்த சம்மர் டைம்ல நம்ம உடல் சூட்டை தணிச்சு குளுமையா வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெளியே கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் கலந்த நன்னாரி சர்பத்தை குடிக்கிறதுக்கு பதிலா வீட்லயே ஹெல்த்தியா சக்கரைலாம் சேர்க்காம ரொம்பவும் கம்மி விலையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நன்னாரி வேறு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக கிடைக்கும். 50 கிராம் நன்னாரி வேறு நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் 50 கிளாஸ் அளவுக்கு நம்ம சர்பத்தை ரெடி பண்ணலாம். இந்த வேரை முதல்ல இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இந்த வேரில் இருக்க மண் அழுக்கு எல்லாமே இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது நல்லா லேசாக பிசைஞ்சு விட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். 50 கிராம் நன்னாரி வேருக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். மிதமான தீயில வச்சு இதனால ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த வேரில் இருக்கிற சத்தெல்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 30 நிமிஷத்துக்கு இது நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த வேரில் இருக்கிற சத்தெல்லாம் முழுமையாக இந்த தண்ணியில் இறங்கி வரும். இப்போ 10 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஒரு பாத்திரத்தில் 1 கிலோ அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா 3/4 கிலோ அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு இந்த தண்ணியை கொதிக்க வச்சா போதும். பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. இந்த வெள்ளத்தில் இருக்க அழுக்கெல்லாம் தனியாக எடுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம். இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். சர்க்கரையெல்லாம் சேர்க்காம இது ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக தான் நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கேன். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நாட்டு சர்க்கரையில் இருக்க அழுக்கெல்லாம் தனியாக வந்துடுச்சு. இப்போ இதில் நன்னாரி வேர்லேருந்து எடுத்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த தண்ணி பாதி அளவுக்கு வர அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும். அடுத்ததாக எலுமிச்சை பழம் சேர்க்க போகிறோம். சின்ன எலுமிச்சை பழமாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. பெருசாக இருந்துச்சுன்னா பாதி போதும். அதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் அளவுக்கு கொதித்த பிறகு இது நல்லா சுண்டி வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி சிரப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு சுத்தமான பாட்டிலில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு 3 வருஷம் வரைக்கும் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியான முறையில் வீட்டிலேயே நம்ம செய்யலாம். இது ரத்தத்தை சுத்தப்படுத்தவும், அசிடிட்டி, ரத்த சோகை, மலச்சிக்கல், மூட்டு வலின்னு பல உடல் பிரச்சனைக்கு மருந்தாக இது இருக்கும். இப்போ சர்பத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை சேர்த்துக்கோங்க. இப்போ சப்ஜா சீடை சேர்த்துக்கிறேன். இது நம்ம இந்த ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இது இன்னும் உடல் குளிர்ச்சியாக அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சப்ஜா சீட் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே செய்யலாம். அடுத்ததாக சின்னதாக ஒரு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு இப்போ தண்ணியை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. உடல் நன்மைகளை தரக்கூடிய இந்த நன்னாரி சர்பத்தை வெளியில் வாங்கி குடிக்காமல் வீட்டிலே ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.